இந்த வழக்கு 27/7/2025 நடைபெற்ற சம்பவம். பாளையங்கோட்டினுடைய நகர்ப்பகுதியில் பட்டப்பகலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாதி ஆணவ படுகொலை. சுர்ஜித்னு சொல்லக்கூடிய அந்த சுபாஷுடைய தம்பி திட்டமிட்டு சில்லி பவுடர், அருவாள் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் மறைத்து வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய கவினை திட்டமிட்டு அழைத்து கொண்டு போய் அந்த ஜேசிபியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு ஒரு இடத்தில் மட்டும் 3 இடத்தில் திட்டமிட்டு வெட்டியிருக்கிறார். இந்த ஒரு சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியில் காவல்துறை தொடர்ந்து சாதி ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த வழக்கு அமைந்திருக்கிறது. 2 பேர் பெற்றோர் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் இதில் சாதி ஆணவம் மட்டுமல்ல, ஆதிக்கம் மட்டுமல்ல, அதிகாரமும் கலந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்க்குறோம். இது போன்றிருக்கிற சாதி தலித் மக்கள் நடத்தக்கூடிய கொடுமைகள், அவர்கள் இழைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான கொடுமைகளில் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது. தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் குற்றச்சாட்டு. மேலாள் நீதிபதியை கொண்டு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க. எதற்காக? ஏற்கனவே டிராப்ட் கையில் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் இப்போ சட்டம் வந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, மாவட்ட அளவில் கமிட்டி இருக்குது, கோட்டாட்சியரோட கமிட்டி இருக்குது, நோடல் ஆஃபீஸர் இருக்கார். இவ்வளவு இருந்தும் கூட தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய சாதிய ஆணவ படுகொலைகள் எப்படி புலன் விசாரணை செய்யப்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை ஒரு காவல்துறை மட்டுமல்ல, மாநிலத்துடைய முதல்வர், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி தான் அதனுடைய தலைவரே முதலமைச்சர் தான். ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம், ஜூன் மாதம் கூட்டணும். இந்த ஜூன் மாதம் கூட்டப்படவே இல்லை, யாரும் கேட்கல. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க, 11 போட்டாங்க. அதை பூரா படித்து பார்க்கிற போது அவங்க அந்த பெற்றோராக இருக்கக்கூடிய பெட்டாலியன் எஸ்ஐஸ் 2 பேருமே அவங்க 2 பேர்த்தையும் ஜெயபாலையும் காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலேயே இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரித்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக நாங்கள் பார்க்குறோம், நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வழக்க தொடர் விசாரணை வேறொரு புலனாய்வு அதிகாரியை கொண்டு நடத்தப்பட்டால் மட்டும்தான் த லார்ஜர் கான்ஸ்பிரசி கேன் பி டிடெக்டட் வித் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்குறோம். அவங்க அம்மா இவங்க சரவணனும் கிருஷ்ணகுமார் அவர்களும் முறையீடு கொடுத்துருக்காங்க. இந்த முறையீட்டின் பேரில் பதில் வரவில்லை என்று சொன்னால், இப்போ மக்கள் மன்றத்துக்கு முன்னால், ஊடகவியலாளர் முன்னால் உண்மையறியும் கொண்டு நடத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதற்கு பின்னே வரவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்குரிய உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். கடந்த 27/7/2025 அன்று திருநெல்வேலியில் மின் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை அந்த A1 சுர்ஜித்தின் தாயார், 3வது குற்றவாளி கிருஷ்ணகுமாரி உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னரும் இதுவரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. அது சம்பந்தமாக தமிழக அரசை வலியுறுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகின்றோம். இந்த சந்திப்பிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் முதலில் வரவேற்கிறோம். கடந்த 27/7/2025 அன்று மின்பொறியாளர் செல்வ கணேஷ், கவின் செல்வ கணேஷ் திருநெல்வேலி KTC நகர் பகுதியில் வைத்து அவருடைய அந்த எந்த பெண்ணை காதலித்தாரோ, எந்த பெண் இவரை காதலித்ததோ அந்த பெண்ணுடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தந்தை, தாயார், உறவினர்கள் காவல்துறையோடு கூட்டு சதி செய்து நடத்திய ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட அன்றே 1வது குற்றவாளி சுர்ஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது குண்டாஸ் சட்டம் பாயப்பட்டு இதுவரை நீதிமன்ற காவலிலே சிறையில் உள்ளார். அதன் பின்னர் 2 தினங்கள் கழித்து 30/7/2025 அன்று சுர்ஜித்தினுடைய தந்தை, காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இதுவரை நீதிமன்ற காவலில் இருந்து வருகின்றார். சுர்ஜித்தையும்
இரண்டாவது குற்றவாளி சரவணனையும் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரித்ததில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளதுபடி இந்த வழக்கில் ஒருவர் மட்டும் சம்பந்தப்படவில்லை. இதில் மிகப்பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரன்சி என சொல்லக்கூடிய மிக நீண்ட சதித்திட்டம் உள்ளது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை அடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு போலீஸ் கஸ்டடி எடுத்து அதன் பேரில் A4 ஜெயபால் என்பவர் இந்த முதலாவது குற்றவாளியினுடைய பெரியம்மா மகன், மூன்றாவது குற்றவாளி கிருஷ்ணகுமாரினுடைய சொந்த அக்கா மகன், அவரை கைது செய்துள்ளது. இதுவரை நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சரவணன் பிணை வேண்டி 5 முறை கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போதும் மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவருடைய குறுக்கீடு காரணமாக அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு வேண்டி தாக்கல் செய்த மனுவும் கடந்த 3/12/2025 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மூன்றாவது குற்றவாளியான தாயார் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவரை சிபிசிஐடி போலீசார் ஒரு கொலை வழக்கில் சாதாரண வழக்கில்தான் சம்மன் சார்பு செய்து விசாரணை செய்ய முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்த பின்னும் இப்படிப்பட்ட ஒரு ஹானர் கில்லிங் கொலை வழக்கில் கூட சம்மன் சார்பு செய்து அவரை ஒரு சாதாரண முறையில் விசாரணை செய்து மீண்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் மீது கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறக்கூடிய திருநெல்வேலி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் PCR நீதிமன்றத்தில் விடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, நான் பேலபிள் வாரண்ட். இந்த வாரண்டை ரத்து செய்வதற்காக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவும் புகார்தாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபனை, மூத்த வழக்கினுடைய ஆட்சேபனையை ஏற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து மூன்றாவது எதிரி உச்சநீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணார்கள். அது அட்மிஷனுக்கு வந்த தருணத்திலேயே மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்படி உச்சநீதிமன்றம் வரை தள்ளுபடி செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்திலே மூன்றாவது குற்றவாளியினுடைய மனு விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர் விசாரணை அதிகாரியை திறந்த நீதிமன்றத்துக்கு வர வைத்து தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துள்ளார்கள். எப்படி நீங்கள் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பெயருள்ள ஒரு குற்றவாளி, எப்படி விசாரித்து கைது செய்யாமல் அனுப்பலாம் என்று விசாரணை அதிகாரியை நேரில் அழைத்து தங்களுடைய அதிருப்தியை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருந்தபோதும் அன்றைய தினத்திலே அந்த விசாரணை அதிகாரி சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அவர்கள் A3 கிருஷ்ணகுமாரி மீது பெயிலபிள் கேஸ் தான் நாங்கள் போட்டுள்ளோம், அதனால் தான் விசாரணை செய்து அனுப்பியுள்ளோம் என்று அப்பட்டமான ஒரு பொய்யையும் தெரிவித்துள்ளார்கள். எப்படி ஒரு கொலை வழக்கிலே பெயிலபிள் அஃபென்ஸில் போட முடியும்? இதிலிருந்தே ஆரம்பம் முதல் இந்த வழக்கில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு துணை போகிறது என்பது தெளிவாகிறது. சிபிசிஐடி டிஎஸ்பி இந்த வழக்கில் இன்னும் அதிகமான தீவிரத்தோடு விசாரணை செய்ய வேண்டும். அவருடைய விசாரணை மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு சாதகமாக தொடர்ந்து ஆரம்பம் முதல் இருந்து வருகின்றார். ஒவ்வொரு SC/ST சட்டம் சொல்கிறது, ஒவ்வொரு நிலையிலும் என்ன நடைபெறுகிறது என்பதை புகார்தாரருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரை விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அந்த புகார்தாரர் தமிழ்ச்செல்விக்கு தெரிவிக்கவே இல்லை. நாங்கள் இது சம்பந்தமாக சிபிசிஐடி எஸ்பிக்கு புகார் அளித்துள்ளோம், ஆனாலும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த வழக்கை A3 கிருஷ்ணகுமாரியை உடனே கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கின்
பின்னணியை இன்னும் தீவிரமாக விசாரணை செய்வதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி தமிழக அரசு உருவாக்கி இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜை நீக்கிவிட்டு இந்த வழக்கின் ஒட்டுமொத்த கோப்புகளையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொடுத்து இந்த வழக்கில் நீதி கிடைத்திட தமிழக அரசு உறுதியேற்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். முக்கியமாக இதில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த போதும் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கங்களுக்கு மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கின் ஆரம்பம் முதல் கவனித்து வரும் தோழர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். இந்த வழக்கு 27/7/2025 நடைபெற்ற சம்பவம் பாளையங்கோட்டினுடைய நகர்ப்பகுதியில் பட்டப்பகலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாதி ஆணவ படுகொலை. அதுவும் சுர்ஜித்னு சொல்லக்கூடிய அந்த சுபாஷுடைய தம்பி திட்டமிட்டு சில்லி பவுடர், அருவாள் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் மறைத்து வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய கவினை திட்டமிட்டு அழைத்து கொண்டு போய் அந்த ஜேசிபியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு ஒரு இடத்துல மட்டும் 3 இடத்தில் திட்டமிட்டு வெட்டியிருக்கிறார். இந்த ஒரு சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியில் காவல்துறை தொடர்ந்து சாதி ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த வழக்கு அமைந்திருக்கிறது. நான் 27/7/2025 முன்பாக 26/7/2025 தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்கொடுமையில் சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 38 நீதிபதிகளுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு. அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் இது போன்ற வழக்குகளில் எப்படி காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமும் தன்னுடைய ப்ரோ ஆக்டிவ் ரோலை காமிக்கிறதுக்காக பல செக்ஷன் 4 எல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் வாதிட்டு சொன்னோம். அதில் 38 நீதிபதிகளும் நல்லா கேட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பெரிய மாற்றமே பார்த்தோம். ஆனால் அடுத்த நாள் நடந்திருக்கக்கூடிய கொடூரமான சம்பவம் இது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை 2012ஆம் ஆண்டு ஏற்கனவே லா கமிஷன் 245 ஏற்கனவே வலியுறுத்தி கூறியிருக்கிறது. ஒரு சிறப்பு சட்டம் என்பது கட்டாயமாக சாதி மறுப்பு திருமணத்தை தடுப்பதற்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு மசோதாவும் கூட ராஜ்யசபாவில் போடப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ராஜஸ்தானை தவிர இங்கே வரல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவிடன்ஸ் போன்றிருக்கிற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மற்றும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு தமிழ்நாட்டிற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 24 மாநிலத்தில் ஆய்வு செய்து ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கவினுடைய ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு பின்னாலும் கொண்டு வராமல் இருக்கிற போது ஒரு கடுமையான நிர்பந்தத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் மேனாள் நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இதை நான் இந்த வழக்கோடு ஒப்பிட்டு சொல்கிற காரணம், நான் இந்த வழக்கில் நான் கவினுடைய தாயாருக்காக நான் வாதிட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே வழக்குக்குள்ளே நான் பேச விரும்பலை. இருந்தாலும் கூட இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை கடந்த 11/11/2025 தாக்கல் பண்ணிட்டாங்க. 4 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முதல் குற்றவாளி சுர்ஜித் 21 வயது இருக்கக்கூடிய சுபாஷுடைய தம்பி. அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி, 2 பேருமே காவல்துறையை சார்ந்திருக்கிறவர்கள். ஜெயபால் சொந்தக்காரன். 2 பேர் பெற்றோர் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் இதில் சாதி ஆணவம் மட்டுமில்லை, ஆதிக்கம் மட்டுமல்ல, அதிகாரமும் கலந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்க்குறோம். எத்தனையோ வழக்கு கண்ணகி முருகேசன் தொடங்கி அது சங்கர் கௌசல்யாவிலிருந்து கோகுல்ராஜிலிருந்து அனுஷியா மட்டும் இருக்கிற எத்தனையோ வழக்கெல்லாம் பார்த்துட்டோம். சாதி ஆதிக்கத்தை கொண்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து சாதிக்காரர் வருவார்கள், ஆனால் இல்லை காவல்துறையே தலையிட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே சம்பவம் நடந்த மத்தியானம் 2:45 மணிக்கே காவல்துறை போயாச்சாங்க. அந்த பாளையங்கோட்டையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காசி ஆனந்தன் சொல்லக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர், அவர் அந்த நிலைக்கு மாற்றப்பட்டவர். அவர் மேலே பல குற்றச்சாட்டு உண்டு. அவன்
படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிற போதே காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த காசி பாண்டியனும் 4 காவல்துறை அங்கே போயிட்டாங்க. அவங்க அம்மாவை வந்து இங்கிருந்து வந்து நீங்கள் வந்து தமிழரசியை வந்து நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு போக சொல்லி போட்டு 3 மணி நேரம் அலக்கழித்து அந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ட்ராமா, அந்த பட்டுக்கொட்டுற துன்ப மனவேதனை இருக்கும் போது ஒரு புகார் மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க. அது எப்போ 5:30 மணிக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே புலனாய்வு தொடங்கியாச்சு. அப்படி இருக்கையில் வந்து அவங்க அம்மா கிட்ட வாங்கின புகார் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. அது இருந்த போயிலும் கூட அதெல்லாம் திட்டமிட்டே காவல்துறை உருவாக்கியதாக நான் தெரியுது. ஆரம்ப காலகட்டத்துடன் நாங்கள் போய் நேரில் ஃபேக்ட் ஃபைண்டிங் போட்டிருந்தோம். இங்கே இருக்கிற வழக்கறிஞர் பார்வையந்தன் சுரேஷ் போன்ற இருக்கிற குழு 2 முறை போய் வந்து அங்கே போய் நேரில் பார்த்து வந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ஏசி பண்ணார். அதுக்கு பிறகு அதை சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. இது என்ன ஒன்றா, அந்த பையன் A1 சுர்ஜித் மேலே மட்டும்தான் முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த சுர்ஜித்துடைய பெற்றோர் அவங்க 2 பேரும் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினாலேயும் அந்த வழக்கு திட்டமிட்டே டைல்யூட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த சட்டம் என்பது 1989ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு சட்டமாக வந்தது. ஆர்டிகிள் 17 பொறுத்த வரைக்கும் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரிவை நான் உண்டாக்கியிருக்கிறோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுக்கே ஒரு சிறப்பு சட்டம் 89 வந்தது. 2014 தான் மீண்டும் வலுப்பட்டது. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அரசு இந்த செய்கிறதுக்கு காரணம் அவைகள் சாதியமாக இருக்கின்றன. துரதிருஷ்டவசம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்க ஆட்சி என்பது நம்ம சந்தேகம் இல்லை. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எழுத்து போராடுகிற போது, ஆனால் இது போன்றிருக்கிற சாதி தலித் மக்கள் நடத்தக்கூடிய கொடுமைகள், அவைகள் இழைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான கொடுமைகளில் வந்து காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது. தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறங்க தான் குற்றச்சாட்டு. இப்போ மேலாள் நீதிபதியை கொண்டு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க. எதற்காக? ஏற்கனவே டிராஃப்ட் கையில் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் இப்போ சட்டம் வந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, வந்து மாவட்ட அளவில் கமிட்டி இருக்குது, கோட்டாட்சியரோட கமிட்டி இருக்குது, நோடல் ஆஃபீஸர் இருக்கார். இவ்வளவு இருந்தும் கூட தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய சாதிய ஆணவ படுகொலைகள் எப்படி புலன் விசாரணை செய்யப்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் நடத்திருக்கிற பல வழக்குகளில் மேலவள வழக்கு தொடங்கி கோகுல்ராஜ் வரைக்கும் இப்போ வர்ஷிப்ரியா கோயம்புத்தூரில் நடந்த வழக்கு வரைக்கும் என்ன பார்க்குறோம்னா, காவல்துறையே பல விஷயங்களை வந்து முறையான விசாரணை செய்யப்படலை. என்று கேட்டால் செக்ஷன் 7 ரூல் 7/1 போட்டிருக்காங்க. இது போன்று இருக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை இந்த துணை கண்காணிப்பாளருடைய ரேங்கில் தான் வந்து போடணும் மட்டுமல்ல, இந்த சட்டத்தில் அவருக்கு போதிய அறிவும் அனுபவம் இருக்கணும். வித் நாலேஜ் இந்த ஆக்ட்னு சொல்கிறான். இந்த சட்டத்தில் அனுபவம் அறிவு இருக்கிறத போடணும். ஆனால் போடுகிற புலனாய்வு அதிகாரியே ஒரு சாதியமாக இருக்கார். ஆகவே தான் இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வழக்காடுறோம். நீதிபதி விக்டோரியா அவர்கள் முன்னிலையில் வந்து வெறும் வாரண்ட்ரி காலுக்கு போகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கு முன்ஜாமீன் கிடையாது. தேர் இஸ் நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் என்ற 438 பழைய சிஆர்பி இருக்கிறது கிடையாது. வந்து 18A வந்து பூத்தப்பட்டிருக்குது. அப்படி இருக்கல ரீகால் ஆஃப் வாரண்ட் போடுறாங்க. ஒரு புலனாய்வு அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, அவங்க A2 A4 பேர் இருக்கிறது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன இது விசாரணை? இது நான் கடுமையாக வாதாடினோம். அந்த இதில் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் விக்டோரியா அவர்கள் வந்து இது போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது அந்த அவருடைய இதிலேயே சொல்லியிருக்காங்க. இதில் இவ்வளவு ஒரு வந்து இது போன்றிருக்க சாதி ஆணவ படுகொலை வழக்கில் 120B கிரிமினல் காஸ்ட் இருக்கும்போது எப்படி 3 பேர்த்துக்கு மட்டும் வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் வர முடியும்? ஆகவே புலனாய்வு என்பதே இது வந்து இட் இஸ் லாப்சைடட், பர்பங்க்ஷனரி, டெய்டடாக இருக்குது, ஒரு உதயபட்சமான ஒன்றாக இருக்கிறது என்பதை கோர்ட்டு காமிச்சு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அவர்களுக்கு அவரை கைது பண்ண முடியாமல் இருக்க முடியும்? அப்போ தமிழகத்தினுடைய காவல்துறை பார்க்குறோம். இன்றைக்கி என்கவுண்டர் டெத்தில் மோதல் படுகொலைகளில் காவல்துறை சித்திரவதைகளில் மட்டுமல்ல, ஆணவ படுகொலை வழக்குகளிலுமே காவல்துறையினுடைய கடமையை ஆற்ற மறுக்கிறது என்பதை மக்களுக்கு கொடுக்குறதுக்காகத்தான் இந்த வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட் போட்ட பின்னாலும் உச்சநீதிமன்றத்தில் போய் டிஸ்மிஸ் ஆன பின்னாலும் கைது பண்ண முடியலன்னு சொன்னால் இது என்ன காவல்துறை? அது இந்த காவல்துறையுடைய வந்து லட்சணம் என்னது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக சொல்கிறேன். நான் வந்து மற்றபடி அதுக்குள்ளே போகிறோம்ல. இந்த வழக்கை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு அவர்களிடத்தில் ஒப்படைத்து மீண்டும் தொடர் விசாரணை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான்
இது லார்ஜர் கான்ஸ்பிரசி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பகவந்த் சிங் வர்சஸ் என்சிடி டெல்லிங்கிற கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது போன்றிருக்கிற வழக்குகள், ஆணவப்படுகொலை வழக்குகள் வந்து அரிதிலும் அரிதான வழக்குகளாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்குகளை வந்து மிக முறையாக வசூல் பண்ணிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 2021 சந்திரசூட் சொல்லியிருக்காரு, பாம்பே கேஸில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆணவப்படுகொலைகளுடைய வழக்கில் புலன் விசாரணை நீர்த்து போவதற்கே காரணம் வந்து காவல்துறை தான் சொல்லியிருக்காரு. ஆகவே காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்பதை பல முறை சொல்லியும் கூட நீ செய்ய மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை அமைப்பை போன்றிருக்கிறவர்களும் போய் முறையாக வாதிட்டு போராடம் காட்டி தான் இப்போ வந்து கேஎன் பாஷா தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கீங்க. மெத்தனமாக அது தேவையே இல்லை. நேரடியாக நீ டிராஃப்ட் இருக்குது, நீ போட முடியும். ஆகவே நாம் என்ன கேட்கிறோம்னா, ஒரு வழக்கறிஞராக இது போன்ற ஆணவ பிடிகள் வழக்கில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராடுறோம். இப்போ பாருங்கள், நேற்று முன்தின 31ஆம் தேதி அன்னைக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரத்து பட்சம் இருக்கிற மேல்பாதி மலவனூர் கிராமத்தில் ஜெசி பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தலித் பெண்ணு, அவரை திருமணம் லவ் மேரேஜ் பண்ணுறாரு. 3 மாதத்திலேயே வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்கிறான் 100க்கு சொல்லி போலீஸ் வரணும். ரோட்டில் சண்டை போடுறான் அந்த அம்மா. அது ஒரு குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டான் போலீஸ்காரன். இப்போ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது ஒரு தற்கொலை அல்ல, அது ஒரு சாதி ஆணவ படுகொலை. அது வந்து அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலையை தடுக்காவிட்டால் சமூகத்தை பெற்றவருக்கு எந்த விதமான ஒரு இலக்கம் கிடையாது. ஆகவே இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பில் நான் வந்து பெருமதிப்போடு கேட்டுக்கொள்வேன். காவல்துறையினுடைய இந்த ஊடகங்களுடைய பணியாளத்தான் நான் பல வழக்குகளை வந்து அம்பலத்துக்கு கொண்டு வந்தோம். வந்து அவினாசியில் ஒரு பாப்பால் என்ற ஒரு தலித் பெண்மணி சத்துணவு வைப்பாளர் சோறு சமைக்க விடாமல் இருந்தாங்க. உங்கள் மாதிரி ஊடகத்தினால தான் அதை அம்பலப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போச்சு. கோகுல்ராஜ் வழக்கில் வந்து உங்களை போன்ற ஊடகத்துடைய ஒருத்தர் நிருபராக இருக்கிறவரை வந்து பயிற்சி போட்டு தான் சாட்சியே இல்லாத வழக்கில் வந்து வெற்றி பெற்று கொடுத்தோம். ஆகவே நான் செய்தி ஊடகர்களுக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், சாதி ஆணவ படுகொலை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை சாதியமாக செயல்படுகிறது. அந்த சட்டத்துடைய ஆன்மாவை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பு உண்டு. இவைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை ஒரு காவல்துறை மட்டுமல்ல, மாநிலத்துடைய முதல்வர் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி தான், அதனுடைய தலைவரே முதலமைச்சர் தான். ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம் ஜூன் மாதம் கூட்டணும். இந்த ஜூன் மாதம் கூட்டப்படவே இல்லை, யாரும் கேட்கல. ஆகவே செய்தியாளர் ஊடகத்தில் நாம் கேட்குறோம், இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போது உடன் நான் நிற்கிறோம். அதே சமயத்தில் சாதி என்பது சமூகத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய துரோக செயல்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட். நம்முடைய தமிழ்நாட்டுடைய நீதிபதி வரச்சக்கர் சொல்கிறாரு, நேஷன் இஸ் எனிமி ஆஃப் த நேஷன்கிறார். ஒரு ஜாதி என்பது தேசத்தினுடைய துரோகிங்கிறார். அதை ஒழிக்கப்படாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆகவே உடனடியாக அந்த வந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்தை தடை செய்யக்கூடிய சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும், அதோடு இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சிறப்பு புலனாய்வை அமைத்து தொடர் விசாரணை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. என்ன சொல்கிறோம் அதான் சொல்லிக்கிறோம். அப்போ A1 பொறுத்த வரைக்கும் முதல் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற சுர்ஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு முறையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க, 11 போட்டாங்க. அதை பூரா படித்து பார்க்கிற போது அவங்க அந்த பெற்றோராக இருக்கக்கூடிய பெட்டாலியன் எஸ்ஐஸ் 2 பேருமே அவங்க 2 பேர்த்தையும் ஜெயபாலையும் காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலேயே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி விசாரித்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக நான் பார்க்குறோம், நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வழக்கை தொடர் விசாரணை வேறொரு புலனாய்வு அதிகாரியை கொண்டு நடத்தப்பட்டால் மட்டும்தான் த லார்ஜர் கான்ஸ்பிரசி கேன் பி டிடெக்டட் வித் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நம்ம கேட்குறோம். ஆமாம், இல்லை இருக்குது. இந்த விசாரணையிலேயே அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டே இவருடைய காதலை பற்றி தெரிந்து கொண்டு ஜெயபால் மூலியமாக தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த பொண்ணு சுபாஷினியை மே மாதம் கொடுத்துருக்கூடிய தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லுது, நான் மே மாதத்திலே எங்கள் காதல் திருமணம் தெரிஞ்சு போச்சு, அதை எங்கள் அப்பா கேட்டார், நான் பொய் இல்லைன்னு சொல்லிட்டேன்ட்டு. ஆகவே மே மாதத்திலிருந்தே ஒரு 3 மாத காலத்துக்கு மேலாக இதில் வந்து ஏதோ ஒரு செய்திட்டம் இருக்குது. இவர்கள் மட்டுமல்ல, பின்னால் பல பேர் இருக்கலாம். இதெல்லாம் நாம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வித் ஸ்டேட் தான், நாம கண்டுபிடிக்க முடியாது. என்ன தான் வழக்கறிஞராங்க நான் வந்து நீதிமன்றத்தில் வாதாடினாலும் கூட இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்டிங் வித் ஸ்டேட் தான். ஸ்டேட்டுக்கு இருக்கிற பவரை பயன்படுத்தணும். அதை முறையாக பயன்படுத்தாங்காட்டி தான் இதில் வந்து அந்த அம்மாவை வந்து கிருஷ்ணகுமாரியை இதுவரைக்கும் கைது பண்ணாததும், மீதி A2 A3 A4 இந்த 3 பேர் மீதும் ஒரு பிணையில் விடக்கூடிய குற்றமாக தான் இருக்குன்னு சொல்லி பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு புலனாய்வு சொல்கிறான்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. ஆகவே தான் இந்த வழக்கை தொடர் புலன் விசாரணை மேற்கொள்வதற்கு வேறு ஒரு புலனாய்வு அதிகாரியை இந்த செக்ஷன் ரூல் 7ல் சொல்கிறாங்க.
an officer of the police not with the rank of DSP having knowledge and experience in the sense of this act சொல்கிறான். இந்த சட்டத்தை பற்றி புரிந்து கொண்டு படித்து கொண்டு அறிவும் அனுபவம் இருக்கிற போடணும். அப்போ தான் தெரியுது சாதினா என்னன்னு தெரியணும். ஆர்டிகல் 70 பற்றியே தெரியாத ஒருத்தரை போட்டால் எப்படி இருக்க முடியும்? ஆகவே தான் இந்த வழக்கில் வந்து மாற்றம் வேணும். ஓகே, ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. காக்கி சட்டை கருப்பு சட்டை போட்டாலும் அவனுக்கு சாதி கிடையாது. முதல்ல சாதி மதம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் தான், செக்குலர் லா தான் எப்போறாமே. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இதில் எப்படி ஒரு தப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து சட்டத்தில் வந்து 7 ஆண்டுகளுக்குள்ளே தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அர்னேஷ்குமார் கேஸ் சொல்லியிருக்குது. இப்போ சட்டம் வந்தாச்சு, 7 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றத்தில் மட்டும்தான் ஒரு அரெஸ்ட் தேவையில்லை, சம்மன் கொடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. செக்ஷன் 35(1)B ஆஃப் தி BNSS சொல்கிறது, பழைய 41A. ஆனால் ஒரு கொலை குற்றம், சாதி ஆணவ கொலை குற்றம், இது 120B இருக்கிற கேஸு. இந்த கேஸில் எப்படி ஒரு எஸ்ஐயை வந்து சம்மன் கொடுத்து விசாரிப்பீங்க? அது ஒன்று பத்தாதா வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு இன்றைக்கி பதங்கிற மாதிரி நீ வந்து எப்படி ஒரு 120Bயில் இருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலை வழக்கில் தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுக்கக்கூடிய வழக்கில் வந்து சம்மன் கொடுத்து விசாரித்து விட்டேன்னு சொல்லலாம். அப்போ இது காவல்துறையை சார்ந்திருக்கவில்லை என்ற காரணத்திற்காகவே துணை போகிறது. அதை தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கவலை. வேறு ஏதாவது கேள்வி? ஆமாம், இல்லை, நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம். முறையாக அவங்க அம்மா வந்து நம்ம இவங்க சரவணனும் கிருஷ்ணகுமார் அவர்களும் முறையீடு கொடுத்துருக்காங்க. இந்த முறையீட்டின் பேரில் பதில் வரவில்லை என்று சொன்னால், இப்போ மக்கள் மன்றத்துக்கு முன்னால் ஊடகவியலாளர் முன்னால் வந்து உண்மையறியும் கொண்டு நடத்துக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு பின்னே வரவில்லை சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்குரிய உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.